ஏமாந்த சிங்கம். ஒருநாள் ஆற்றின் ஒரு கரை பகுதியில் சிங்கம் ஒன்று தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தது. ஆற்றின் மறுபக்கத்தில் கழுதை ஒன்று தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தது. கழுதையை பார்த்த சிங்கம் இன்று மதிய உணவிற்கு எப்படியாவது இந்த கழுதையை சாப்பிட்டு விட வேண்டும் என்று நினைத்து உடனே கழுதையிடம், கழுதையாரே, ஆற்றின் அக்கரையில் குதிரைகள் நிறைய உள்ளதா? அவை பாடுவதை நான் கேட்க வேண்டும் என்று கூறியது. கழுதைக்கு சிங்கத்தின் மேல் சிறிதளவு கூட சந்தேகம் வரவில்லை. உடனே கழுதை சிங்கத்திடம், சிங்க ராஜா, நானே உங்களுக்காக பாட்டு பாடுகிறேன் என்று கூறி மிகவும் சத்தமாக கத்தத் தொடங்கியது. அது கண்களை மூடியவாறு கத்தியதால் சிங்கம் ஒரே தாவில் கழுதையை பிடித்து கொண்டது. பின்பு கழுதை சிங்கத்திடம், சிங்க ராஜா, உங்களது மதிய உணவிற்காக நான் தயார். ஆனால் சக்தி வாய்ந்த மிருகங்கள் எல்லாம் மதிய உணவிற்கு முன் கடவுளை வணங்கி விட்டுத்தான் உணவினை உண்ண வேண்டும் என்று கூறியது. சிங்கம் எப்பொழுதுமே தன்னைத்தான் அதிக சக்தி வாய்ந்த மிருகமாக நினைத்து வந்ததால் கழுதை கூறுவதை நம்பி கண்களை மூடி இறைவனை வணங்கத் தொடங்கியது. அச்சமயத்தில் அந்த புத்திசாலி கழுதை தப்பித்தோம் பிழைத்தோம் என ஒரே ஓட்டமாக ஓடி தப்பித்து விட்டது. கருத்து: அறிவு கூர்மை உயிர்காக்கும். வேப் லிங்க்ஸ்.